Hey guys, Assalamu alaikum. Welcome back to my channel. ஸோ இன்றைக்கு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ரொம்ப ஸ்பெஷலான ஒரு vlog கொண்டு தான். நீங்கள்லாம் தம்ப்நெயிலை பார்த்தே கெஸ் பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கி ஹபியோட பர்த்டேக்கு நான் என்னென்ன ஸ்பெஷலாக குக் பண்ணேன், இந்த டே எப்படி போடணும்னு சொல்லி தான் ஒரு vlog-ஆகவே ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ குட்டி சர்ப்ரைஸ் தான். உங்களை எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்குமான்னு தான் நம்புகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். ஸோ லெட் கெட் ஸ்டார்ட் வித் த வீடியோ. ஸோ இப்படி ஒரு விஷயமிக்கு தானே எங்களுக்கு பிடித்தவங்களுக்கு நாங்கள் ஒவ்வொரு நாட்களும் செய்த விஷயங்கள் ஆகிக்கட்டும், அவங்களோட இருக்கிற ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு மூமெண்ட்ஸும் வந்து ரொம்ப ஸ்பெஷல் தான். அது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அண்ட் இல்லை, யாராக இருந்தாலும் எங்களுக்கு பிடித்தவங்க அவங்களுக்கு செய்த சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப ஸ்பெஷலாக தான் இருக்கும். அதுவும் அவங்களோட பர்த்டே டேனுக்குள்ளே நாங்கள் செய்த குட்டி விஷயங்கள் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். எப்பயும் செய்யறதை விட அந்த நாட்களில் செய்யக்குள்ள அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக விளங்கும். அவனோட ஹாப்பினஸ்ஸே வந்து டபுள் ஆகிக்கும். ஸோ இன்றைக்கி வந்து ஹபியோட பர்த்டே. அவருக்கே தெரியும் இந்த மாதிரி கேக் நான் எடுத்து போனேன் சரியாக நைட் 12 o'clock. இன்றைக்கி சண்டே டிவி பார்த்துக்கொண்டு அதோடைய தான் இந்த கேக் வந்து எனக்கிட்ட இருந்தது. அதை வச்சு இந்த மாதிரி கேண்டில் கொண்டு போய் தான் இந்த டே வந்து ரொம்ப ஹாப்பியாக தான் ஸ்டார்ட் ஆகினது. எப்பயுமே வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான கிஃப்ட் வாங்கி கொடுத்தா பர்த்டே செலிப்ரேட் பண்ணணுமெண்டு இல்லை. எங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு இந்த மாதிரி குட்டியாக செய்கிறதே அதுவே வந்து எப்படி சொல்ல ஒரு டபுள் ஹாப்பினஸ்ஸாக ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் அவங்களுக்கு. The next day. ஸோ இன்றைக்கு ஸ்பெஷல் வந்து லன்ச் தான். அதுவும் ஹபிக்கு பிடிச்ச மாதிரி ரைஸும் கறி கோம்போ தான் குக் பண்ண போகிறது. இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு ரீல் ஒன்று எனக்கு அனுப்பியிருந்தேன். இது பாருங்கள் நல்லா ஆக்கி இந்த மாதிரி குக் பண்ணி தாங்கன்னு சொல்லி. அது வந்து ஃபேஸ்புக்கில் தான் அனுப்பியிருந்தது. ஸோ அந்த டைமே நினச்சேன் இந்த ரைஸும் கறி கோம்போ எப்பயாவது குக் பண்ணி கொடுக்கணுமான்னு சொல்லி. சரித்தான்னு சொல்லி எனக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து பர்த்டே வரும். சரித்தான் பர்த்டேக்கு லன்ச் ஸ்பெஷலாக குக் பண்ணோம். அவர் கேட்ட மாதிரியே குக் பண்ணி கொடுக்கோம்னு சொல்லி தான் இன்றைக்கி இந்த ரைஸும் கறி கோம்போவை வந்து நான் வந்து சூஸ் பண்ணது. ஸோ ரைஸும் கறி கோம்போவோடக்குள்ள கொஞ்சம் டைம் எடுக்கும். பிரியாணி மாதிரி இல்லை, பிரியாணி கொஞ்சம் குயிக்காகவே செஞ்சிடலும். ரைஸும் கறி கோம்போவோடக்குள்ள ஒவ்வொன்றா குக் பண்ண வேண்டிய சொல்லி கொஞ்சம் ஏர்லியாகவே கிச்சனுக்கு வந்தேன். அப்படியே ஆஃபீஸ் போன கையோடையே நான் வந்துட்டேன். அவர் வந்து லன்ச் பிரேக்குக்கு வரத்துக்கு முன்னாடியே எல்லாம் குக் பண்ணி டேபிள் அரேஞ்ச் பண்ணணும். இன்றைக்கு அந்த மைண்ட் செட்டோடு தான் ஏர்லியாக கிச்சனுக்கு வந்தது. மற்ற நாட்கள் வந்து எப்படின்னு கேட்டேனாக்கா நான் வந்து ஒரு 10:30 11 அந்த மாதிரி டைமில் தான் கிச்சனுக்கு போகிறது குக் பண்ணதுக்கு. இன்றைக்கு அந்த மாதிரியெல்லாம் லேட்டாகி வேற இல்லை, அதனால் ஏர்லியாகவே குக் பண்ண வந்துடணும்னு சொல்லி தான் இப்போயே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரெசிபீஸ்ன்னு சொல்லி நான் பெருசாக எதுவுமே ஷேர் பண்ணலை. பிகாஸ் இந்த ரைஸும் கறி கோம்போ ஆல்ரெடி ஷேர் பண்ணது தான். நான் வந்து லிங்கை கொடுக்குறேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில், உங்களுக்கு தேவையாயிருந்தால் செக் பண்ணி பாருங்கள். ஃபுல்லி அந்த ரைஸும் கறி கோம்போவே தான் திரும்ப நான் குக் பண்ணது. ஸோ லாஸ்ட் டைம் நான் இந்த ரைஸும் கறி கோம்போ வந்து குக் பண்ணுற நேரம் முன்னாடி நாளே வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சேன். இந்த ஃப்ரை பண்ணிய வேலையெல்லாம் கத்திரிக்காய் வாழைக்காய் ஃப்ரை பண்ணியதாகட்டும், அதோடைய பீன்ஸ் ஃப்ரை பண்ணியது, அதோடைய சிக்கன் வந்து மேரினேட் பண்ணுறேன்னு சொல்லி எல்லாமே A to Z ரெடி பண்ணி வச்சேன். நெக்ஸ்ட் டே குக் பண்ணுற வேலை மட்டும்தான் இருந்தது. பட் இந்த டைம் வந்து அந்த மாதிரி எதுவுமே ரெடி பண்ணி வைக்கல. இன்றைக்கி மார்னிங் தான் எல்லா வேலையுமே செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணது. பிகாஸ் நேற்று வந்து சாட்டர்டே வந்து எனக்கு சாட்டர்டே ரூட்டீன் பார்த்தவங்களுக்கு தெரியும். மார்னிங் ஹபிக் ஆஃபீஸ் வந்து ஜஸ்ட்டு 3 hours மாதிரி தான் இருக்கும். அதுவும் சாட்டர்டே வந்து நான் குக் பண்ணுறல அந்த டைமில் வந்து கிச்சனுக்கு ஃபுல்லாக நான் லீவு போட்டுருக்கேன். அந்த டே வந்து எனக்கு ஒரு ஃப்ரீயான ஒரு டே ஒன்று தான். எப்படின்னு கேட்டாங்க, எனக்கு பெருசாக எந்த ஒரு வேலையுமே இருக்காது. டீ காஃபி ஊற்றுற வேலை மட்டும்தான் இருக்குது. அதனால் வந்து ஒரு 3 hours இதெல்லாம் ரெடி பண்ணி வைக்கல. ஒவ்வொன்றா ரெடி பண்ணி வைக்க வேண்டிய சுட்டியும் நான் சுட்டியும் அந்தண்டு வந்து எதுவுமே ரெடி பண்ணி வைக்கல. சரிதான், நாளைக்கே பார்த்துக்கொள்ளும், இன்றைக்கி வந்து கொஞ்சம் தானே சேவைப்படுறதுன்னு சொல்லி. ஸோ அதனால தான் மார்னிங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணி. ஸோ இந்த டைம் போன நேரம் எனக்கு வந்து அந்த பயத்தங்கால தான் லாஸ்ட் டைம் வந்து நான் ஃப்ரை பண்ணி குக் பண்ணது. பயத்தங்காய் லாங் பீன்ஸ் அது வந்து எனக்கு கிடைக்கல. அதோடைய வந்து பீன்ஸ் தான் இருந்தது. சரிதான், இதே வச்சு செய்ய
செய்யோம்னு சொல்லி தான் எடுத்தேன். ஸோ அதே வந்து பெருசு பெருசாக நான் வந்து கட் பண்ணி எடுத்து ஃப்ரை பண்ணினேன். டேஸ்ட் வந்து அதே மாதிரி தான் இருந்தது. பெரிய டிஃப்ரெண்ட் ஒன்று ஈக்கல்ல. இந்த டைம் வந்து நான் லாஸ்ட் டைம் வந்து கூனி இஸ்ஸோ போட்டு செஞ்சேன். இந்த டைம் மாசி போட்டு செஞ்சேன். ஹபி சொன்ன கூனி இஸ்ஸோ விட இந்த டைம் வந்து டேஸ்ட் நல்லா ஆயிக்குன்னு சொல்லி பார்த்தனக்கு அது வந்து மாசி போட்டு தானே, அதனாலயாச்சும் இந்த டைம் வந்து டேஸ்ட் வந்து லாஸ்ட் டைமை விட நல்லா ஆயிடும். ஸோ இன்றைக்கு மார்னிங்கோடைய ஃபஸ்ட் வேலையாக மட்டனை தான் எடுத்தேன். மட்டனை வந்து ப்ரெஷர் குக்கர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் க்ளீனிங் வேலை. இந்த க்ளீனிங்னு சொன்னாக்க எப்பயும் செய்த க்ளீனிங் வேலை தான். வீடு தூக்குறதாகட்டும், பெட்ஷீட் மாத்திரம் இந்த வேலையை தான். அதெல்லாம் செஞ்சு வரக்குள்ளே வந்து எங்களை மட்டனும் வந்து குக் ஆகியிருந்தேன். அதோடைய மட்டனை தான் வந்து எடுத்தேன் ஃபஸ்ட்டுக்கே குக் பண்ணதுக்கு. தாளித்து போட்டு அதுக்கப்புறம் தான் நான் மற்ற வேலையை ஸ்டார்ட் பண்ணது. லாஸ்ட் டைம் வந்து இதே மெனு தான் நான் வந்து பீஃப் செஞ்சேன். பீஃப் வந்து சேம் மெத்தட் தான், எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இல்லை. லாஸ்ட் டைம் பீஃப், இந்த டைம் மட்டன். இதை வந்து எப்படின்னு கேட்டேனாக்கா அந்த தாளித்து போடியேண்ணா அதில் தான் இதை டேஸ்ட்டே ஏக்கி. நான் வந்து லிங்க் கொடுக்குறேன்னு உங்களுக்கு தேவையாக இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். ஸோ மட்டன் வேலை முடியக்குள்ளே இதில் வந்து ஒவ்வொன்றா ஃப்ரை பண்ணியும் நான் வந்து முடியறதுக்கு ஸ்டார்ட் ஆகிட்டேன். இந்த ஃப்ரை பண்ணதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒவ்வொன்றா ஃப்ரை பண்ணணும். இதில் ஃப்ரை பண்ண மற்ற ஸ்டவ்வில் வந்து நான் வந்து குக் பண்ணுறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டுக்கே வந்து இந்த கத்திரிக்காய் வாழைக்காய் தான் வந்து ஃப்ரை பண்ணினது. அதோடு எங்களை ஃப்ரை ஆகி முடியக்குள்ளே வந்து எங்களை வந்து அதையும் குக் பண்ணதுக்கு ஸ்டார்ட் ஆகிட்டேன். ஒன்று எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கொண்டேன். ஒன்று வந்து செய்யணும்னு சொல்லி. அப்போ தான் எனக்கு வந்து டைமுக்கு வந்து குக் பண்ணி முடியலும். இதே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் செஞ்சது. அதனால தான் ஃபுல்லாகவே வீடியோ எடுக்கல, ஜஸ்ட்டு கிளிம்ஸாக தான் நான் எடுத்தேன். ஸோ மார்னிங்கோடே நான் வந்து மட்டனை ப்ரெஷர் குக்கர் பண்ணின டைமே வந்து சிக்கனே மேரினேட் பண்ணி வச்சுட்டு தான் நான் வந்து போனது ஃப்ரிட்ஜில் போட்டு. இதெல்லாம் செஞ்சு முடியக்குள்ள அதை வந்து ஃப்ரை பண்ண எலும்புன்னு சொல்லித்தான். நான் வந்து இன்றைக்கு எந்த ஒரு ரெசிபீஸும் ஷேர் பண்ண ரீசன் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி தான். ஆல்ரெடி ஷேர் பண்ண ரெசிபீஸே ஷேர் பண்ணக்குள்ள பார்க்குறவங்களுக்கு போரிங் ஆகிக்கும். என்னடா இன்றைக்கு நேற்று தானே அந்த ரெசிபி பார்த்தேன், திரும்ப அதே ரெசிபியை போட்டிக்கன்னு சொல்லி. அதனால தான் லிங்கை கொடுக்குறேன்னு சொன்னது உங்களுக்கு தேவையாக இருந்தால் பாருங்கன்னு சொல்லி. நான் இன்றைக்கி வந்து இந்த டேயை வந்து கேப்சர் பண்ண ரீசன் வந்து இது ஒரு மெமரிஸாக இருக்கும். எப்போயாலும் முறுக்கு எனக்கு இந்த வீடியோ பார்க்க சொல்லி நான் இந்த மாதிரியெல்லாம் செஞ்சுக்கன்னு சொல்லி பார்க்கலுமே. அதனால தான் மெயின் ரீசனே வந்து இதில் வந்து நான் கேப்சர் பண்ணி வச்சேன். இந்த மாதிரி தான் நான் வந்து என்னை முன்னாடி இருந்துச்சுல நிறைய மெமரிஸ் கலெக்ட் பண்ணேன். என் ஜித்தாக்கு வந்து ஸ்டார்ட்லேருந்து நான் போகிற ஒவ்வொரு இடமாகிக்கட்டும், ஒவ்வொரு செலிப்ரேஷன் ஆகிக்கட்டும், எல்லாமே வந்து வீடியோ ஷூட் பண்ணி அதில் ஷேர் பண்ணேன். அது வந்து வ்ளாக்ஸ் ஷேர் பண்ணணும், யூடியூப் செய்யணும் அந்த யோசனையில இல்லை. இதெல்லாம் வந்து ஒரு மெமரிஸ் ஆகிக்கட்டும், எப்போயாலும் ஒரு எங்களுக்கு பார்க்கலும் அந்த யோசனையில் தான் எல்லாமே ஷேர் பண்ணினேன். எனக்கு இப்போ கூட அதெல்லாம் யோசனை பண்ணக்குள்ள அநியாயம் மாதிரி. பிகாஸ் நான் ஒவ்வொரு பெண்ணும் எங்கே சரி பேசிட்டு வந்து வீடியோ எடுத்துகிட்டு எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு என்னோடய ஃபோனில் வீடியோஸ் எதுவுமே வைக்கிறதில்ல. ஸ்டோரேஜ் செல்லவே தேவையில்லை. அது வந்து அங்கே பார்த்துட்டு இங்கே பார்க்க சொல்லி ஸ்டோரேஜ் ஃபுல்லாகவே கூடிய ஒவ்வொரு பெயினும் எங்கள் சரி பேத்துட்டு வந்தேனாக்கா ஃபுல்லாக எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு ஃபுல்லாகவே டெலீட் பண்ணிட்டே என்னோட யூடியூப் லீக்கு தானே எப்போயாலும் தேவைன்னா அதில் பார்த்துக்கொள்ளலும்னு சொல்லி அப்படி தான் நிறைய விஷயம் வந்து கலெக்ட் பண்ணினது. பட் எல்லாமே ஒரே நைட்டில் பேத்தினக்குள்ள எனக்கு இப்போ கூட நினச்சக்குள்ள அதை யோசனை பண்ணக்குள்ள அநியாயம் மாதிரி இருக்குது. பரவாயில்ல பார்ப்போம். இப்போ இந்த சேனலில் வந்து இனிமேல் வர விஷயங்களை எல்லாம் கலெக்ட் பண்ணி இதில் வந்து ஒரு மெமரிஸாக வந்து ஒரு என்ன சொல்ல கலெக்ட் பண்ணி வைப்போம்னு சொல்லி தான் இப்போ இதை வந்து ஸ்டார்ட் பண்ணினேன். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்து என்னோடய யூடியூப் சேனல் எதுக்கு போகணுன்னு சொல்லி நிறைய பேர் இன்று வரைக்குமே கேட்டுக்கொண்டிக்கி. அதுக்கான சரியான வீடியோ நான் இன்னுமே ஷேர் பண்ணலை. ஷேர் பண்ணுறேன்னு தான் சொன்னேன். பட் டைம் ஒன்று எனக்கு சரியாக செட் ஆகலை. இன்ஷால்லா கூடிய சீக்கிரமே அதுக்கான வீடியோன்னு நான் அப்லோட் பண்ணுறேன். பிகாஸ் என்னை யூடியூப் செய்தவங்களும் நிறைய பேர் என்ன வ்ளாக்ஸ் பார்க்குறேன், யூடியூப் செய்யாதவங்களும் பார்க்குறேன், யூடியூப் செய்யறதுக்கு ஆசையானவங்களும் பார்க்குறாசும் எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சேனலில் எதுக்கு போனேன்னு சொல்லி நான் என்ன ராங் செஞ்சேன், அது எதனால் இப்போ இல்லைன்னு சொல்லி
அது வந்து உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கட்டாயம் கூடிய சீக்கிரமே அதுக்கான ஒரு வீடியோன்னு நான் அப்லோட் பண்ணுறேன். அதோடைய இன்னொரு விஷயம், எனக்கு ஒரு ஹெல்ப் ஒன்று பண்ணணும். எத்தனை பேர் ஐஃபோன் யூஸ் பண்ணுறேன்னு தெரியா, இந்த ஐஃபோனில் வந்து குயிக்காகவே வந்து ஸ்டோரேஜ் ஃபுல் ஆகிடிய. அவங்கள வீடியோ எடுக்க சொல்லி எங்களை ஸ்டோரேஜ் ஃபுல் ஆகிடிய. ஒவ்வொரு பையனுமே வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணி ஃபுல்லாக டிலீட் பண்ணிட்டு தான் மறு வீடியோ ஷூட் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு வந்து அந்த ஸ்டோரேஜ் ஃபுல்லாகாமல் ஏதாவது ஆப்ஷன் இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியுமெண்டா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா இன்ஸ்டாவில் கூட எனக்கு ப்ரைவேட்டாக வந்து செல்லணுமெண்டா சொல்லித்தாங்க. லேப்டாப்பில் போடியது அதெல்லாம் ஓகே. அது இல்லாமல் வந்து இப்போ நாங்கள் எங்கே சரி ஒரு ட்ரிப் ஒன்று போனேன். 3 to 4 days ட்ரிப் ஒன்று போனாக்கா எங்கே சார் ட்ரிப் போனால் நான் வந்து ட்ரிப் வைத்து வந்து தான் டே பை டேயாக ஒவ்வொரு நாளாக எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். ட்ரிப்பில் ஈக்கஸில் வந்து பெருசாக வந்து எடிட் பண்ணுற வேலை எதுவுமே ஈக்காது. அந்த டைமில் எங்கே சரி போனால் ஒவ்வொரு நாளும் வீடியோ ஷூட் பண்ணணும். ஒரு நாள் வீடியோ ஷூட் பண்ணக்குள்ளேயே ஃபுல்லாகவே வீடியோ வந்து ஃபோன் வந்து ஃபுல்லாக வீடியோ. அந்த மாதிரி டைமில் ஏதாவது யூஸ் பண்ணதுக்கு ஏதாவது ஒரு ஆப்ஷன் ஈக்கான்னு சொல்லி உங்களுக்கு தெரியும்னு சொன்னாக்கா கட்டாயமாக கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு மட்டுமல்ல, என்னை யூடியூப் பார்க்குறவங்க கமெண்ட்ஸ் பார்க்குறவங்களுக்கும் வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ணி கொண்டு தான் இந்த ஐஃபோன் யூஸ் பண்ணுறவங்க இப்போ வந்து எனக்கு அடிக்கடி வர கமெண்ட்ஸை வந்து நான் வந்து உங்களோட ஓல்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்ன்னு சொல்லிட்டேன். நான் முன்னாடி இருந்த சேனலில் இருந்த நீங்களா இது அப்படின்னு சொல்லி எனக்கு அதெல்லாம் பார்க்க சொல்ல ரொம்ப ரொம்ப ஹாப்பி. பிகாஸ் இவ்வளோ நாளாக வந்து எப்படின்னு கேட்டேனாக்கா, நான் வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ண யூடியூப் தான் இது. அதோடைய நேமும் சேஞ்ச் பண்ணிக்கி நிறைய பேர் சர்ச் பண்ணி பார்த்திக்கு நிறைய பேருக்கு வந்து கிடச்சில்ல. அதோடைய நிறைய பேர் வந்து டிக்டாக் இன்ஸ்டாலையெல்லாம் சர்ச் பண்ணிச்சு. நான் அதுலேயெல்லாம் ஃபுல்லாகவே வந்து நேமை சேஞ்ச் பண்ணிட்டேன். முன்னாடி கிளமர் லைஃப் ஸ்டைலேருந்து இப்போ நுஸ்ட்ராஸ் லைஃப் ஸ்டைல்னு சேஞ்ச் பண்ணிக்கி அது வந்து நிறைய பேர் வந்து நாங்கள் தேடிக்கொண்ட இவ்வளோ நாளாக நீங்கள் எங்கேன்னு சொல்லி உங்களோட சேனல் இல்லைன்னு சொல்லி இப்போ தான் கண்டதுன்னு சொல்லி இப்போ தான் என்னோட சேனல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரீச் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிற. அதுதான் வந்து நிறைய பேருக்கு இப்போ வந்து தெரிய வந்திருக்கு. இதே மாதிரி எப்பயுமே சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் தான் எனக்கு கட்டாயமாக தேவைப்படுது. முக்கியமாக வந்து அவங்களோட சப்போர்ட்டால் தான் நான் ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு வ்ளாக்ஸாக வந்து ஷேர் பண்ணதுக்கு ஒரு எப்படி சொல்ல இன்ட்ரெஸ்டிங் ஆகிக்கு. வியூவர்ஸ் பெருசாக போகலை, பெருசாக கமெண்ட்ஸ் இல்லைன்னு சொன்னாங்க, பெருசாக இன்ட்ரெஸ்டிங்கே இருக்காது. என்னடா இது ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன், எந்த ஒரு ரீச்சும் இல்லை என்று சொல்லி இந்த மாதிரி வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்தாயிக்கட்டும், நிறைய வந்து வியூவர்ஸ் போக்கில் வந்து குயிக்காக அடுத்த வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணணும். அந்த ஒரு மைண்ட் செட் தான் இருக்கும். அதனால் வந்து இப்போ என்ன வந்து வீடியோ எப்படியாவது எடிட் பண்ணி அப்லோட் பண்ணணும், என்ன மாதிரி கண்டென்ட் போடணும்னு சொல்லி அதே மைண்ட் செட்டில் தான் இப்போ ஓடிக்கோ நிற்கி. பேசியே குக் பண்ணியும் முடிய போகிற நான் ஒவ்வொன்றா குக் பண்ணி முடிய பிளேட்டையும் பண்ணிட்டேன். லாஸ்ட் மூமெண்ட் வரையுமே வச்சனாக்கா என்ன நடக்குதுன்னு கேட்டால் வேலை கூடிடும். லாஸ்ட்டுக்கே எல்லாமே செய்யணும்னு சொல்லி இந்த மாதிரி செய்யக்குள்ள வந்து நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. நான் ஃபுல்லாக குக் பண்ணி முடியறதுக்கு 2 சட்டி தான் யூஸ் பண்ணது. ஒரு சட்டியில் குக் பண்ணுறேன், அதுக்கப்புறம் அதை வந்து பவுலில் போட்டு குக் பண்ணி முடிஞ்சு போகிறேன், அதை கழுவிட்டு திரும்ப அதே சட்டியில் தான் செய்தது. எனக்கு வந்து இல்லைன்னு சொன்னாக்கா எல்லாமே இழுத்து போட்டு செய்யக்குள்ள வந்து வேலை கூடிடும். இழுத்து போட்டு செஞ்சு க்ளீன் பண்ணேலும் பட் ஃபுல் டேயுமே அதில் போய்த்திடும். இந்த மாதிரி செய்யறதால வந்து பெருசாக கழுகத்துக்கு வெசல்ஸ் எதுவும் இருக்காது. அது முடியுத கழுக சொட்டியும். கிழங்க குக் பண்ணி முடிஞ்சதுக்கு பிறகு அதை பவுலில் போட்டு அதுக்கு மேலால் தான் தாளித்து போட்டு கொஞ்ச நேரம் லிட் கவர் பண்ணி வச்சேன். அப்போ தான் அந்த தாளிப்போட அரோமாவில் இறங்கி டேஸ்ட்டும் மனமும் நல்லா இருக்கும் தின்னக்குள்ள. சட்டியிலே தாளித்து போட்டோன்னாக்கா அதை எடுக்க சொல்ல மிக்ஸ் ஆகிடும். பவுலில் போடக்குள்ள மிக்ஸ் ஆகினா டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த மாதிரி பவுலில் போட்டு மேலால் தாளித்து போட்டோன்னாக்கா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். என் மம்மி அடிக்கடி சொல்லும், எப்பயுமே வந்து எந்த ஒரு டிஷ்ஷாக இருந்தால் பரவாயில்லை, பார்க்கறதுக்கு கண் ஃபஸ்ட்டு தின்னணும், அதுக்கப்புறம் தான் வந்து வாய் தின்றேன்னு சொல்லி பார்க்குற லுக் நல்லா இருக்கணும். நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயம் வந்து தாளித்து போட்டுட்டாலும் இந்த மாதிரி வந்து பவுலில் போட்டு அதுக்கு மேலால் தாளித்து போடுங்க. சட்டியிலே தாளித்து போடாமல் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். எப்படியுமே தின்னக்குள்ளே மிக்ஸ் பண்ணி தானே தின்றது. இது வந்து தாளிப்புக்குன்னு மட்டுமல்ல, நீங்கள் எந்த ஒரு டிஷ் வந்து குக் பண்ண போனாலும் குட்டியாக வந்து டெக்கரேட் பண்ணி வைக்க சில வந்து பார்க்கறதுக்கு வந்து ஆக்களுக்கு வந்து பாத்திரத்தோடைய வந்து ஹாஃப் வயிறு ஃபில் ஆகிடும், திண்டத்துக்கு பிறகு ஃபுல்லாக வயிறு ஃபில் ஆகிடும். சிம்பிள். அதனால் வந்து எந்த ஒரு டிஷ்ஷாக இருந்தால் பரவாயில்லை, கொஞ்சம் எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி டெக்கரேட் பண்ணுவீங்க. அந்த டேபிளே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். மார்னிங்கே நினச்சேன் லேட்டஸ்ட் லீஃபை வந்து கழுகி ஸ்ட்ரைன் பண்ண வச்சுட்டோம்னு சொல்லி, பட் லாஸ்ட் மூமெண்ட் வரைக்குமே டைம் கிடைக்கல.
ஒன்று முடிய ஒன்று வேலை இருந்து கொண்டே தான் இருந்தது. லாஸ்ட்டுக்கு தான் வந்து அதை கழுவி அதுக்கப்புறம் டிஷ்யூவால் தண்ணியெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மேலால் சிக்கனை வச்சேன். இந்த சிக்கனை வந்து கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட மெயின் விஷயமே வந்து அந்த சோஸ் தான். சிக்கன் ஃப்ரை எல்லாம் போகிறப்ப அந்த சோஸுக்கு கோட் ஆகிறது தான் அதோட மெயின் விஷயமே. அதோட ரெசிபி இருக்குது, நான் வந்து லிங்கை கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஒன் டைம் செக் பண்ணிட்டுனாக்கா அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ சிக்கன் ஃப்ரை பண்ணாலும் இந்த சோஸை தான் வந்து செய்வீங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாரும் சொல்லக்கூடிய ஒன்று தான் இந்த சிக்கன் ஃப்ரைடை வந்து அந்த சோஸ் யார் தின்னுனாலுமே சொல்லிட்டு போகிற டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி ரெசிபியை நிறைய பேர் வந்து எப்படி செய்யுதுன்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு போகிறேன். ஸோ நான் வந்து மார்னிங்லேருந்து குக் பண்ணுறதாயிக்கட்டும் இல்லைண்டா இவ்வளோ நிறைய செஞ்சதாயிக்கட்டும் இதெல்லாம் வந்து எனக்கு பெரிய ஒரு கஷ்டமாக விளங்கவே இல்லை. என்னோட மைண்டில் ஓடிக்கொண்டது வந்து டேஸ்ட் நல்லா இருக்கணும், அதே மாதிரி டேபிளையும் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணணும். அதை விட முக்கியமான ஒரு விஷயம் ஹாபி ஆஃபீஸ்லேருந்து வரதுக்கு முன்னாடியே ஃபுல்லாகவே குக் பண்ணணும். அந்த ஒரு மைண்ட் செட்டோடு தான் அவசரமாக குக் பண்ண அல்ஹம்துலில்லாஹ் நான் நினச்ச மாதிரியே ஃபுல்லாகவே குக் பண்ணி முடிஞ்சேன். ஹாபி வந்தது பிறகு அவருக்கு தான் பார்த்தோடே ரொம்ப ஹாப்பியாகவே இருந்தேன். எனக்காக வேண்டி இவ்வளவு நிறைய செஞ்சிக்கான்னு சொல்லி, பாவம் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு சொல்லி. எங்களுக்கு பிடிச்சவங்க எங்களுக்காக வேண்டி எவ்வளோ நிறைய செய்து இந்த சின்ன விஷயத்துக்குள்ள நாங்கள் செய்யலாட்டி அதனால தான் வந்து பார்த்து ஒவ்வொன்றா வந்து அவருக்கு என்னென்ன பிடிக்கும் எந்த மாதிரி டேஸ்ட்டில் பிடிக்கும்னு சொல்லி பார்த்து ஒவ்வொன்றா செய்யும். ஸோ நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லவா, எப்பயுமே வந்து ஏதாவது ஒரு ரீல்ஸை பார்த்தாயிக்கட்டும் இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்கள பார்த்தாயிக்கட்டும் இவங்களோட ஹஸ்பண்ட் இது செய்யுது, அவங்க ஒய்ஃப் அது செய்யுது அவங்களோட ஹஸ்பண்டுக்காக வேண்டியன்னு சொல்லி யாரையுமே பார்த்து ஒரு நாள் வந்து கம்பேர் பண்ண வேணும் உங்களோட லைஃபோடு. உங்கள்கிட்ட என்ன ஈகோ அதை வச்சு ஹாப்பியாகிறீங்க. எப்பயுமே வந்து மற்றவங்கள பார்த்து கம்பேர் பண்ணிக்கணும் இருந்தால் லைஃப்பில் வந்து ஹாப்பியே ஈக்காது. அது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பரவாயில்லை. பேர்த்து வந்தேக்கி அவங்க ஹஸ்பண்டுக்கு அவ்வளோ பெருசாக வந்து கிஃப்டெல்லாம் வாங்கி கொடுத்தேக்கி என்னால் அது செய்யலைன்னு சொல்லி ஃபீல் பண்ண வேண்டாம். உங்கள்கிட்ட என்ன ஈக்கோ உங்களால் என்ன முடியுமோ சின்ன விஷயமா இருந்தாலும் பரவாயில்லை அதை செஞ்சு மனசை திருப்திப்படுத்திக்கோங்க. லைஃப் டைம் வந்து லைஃப் லாங் வந்து ஹாப்பியாக வாழையிலும். லைஃப்பில் ஹாப்பினஸுக்கு மெயின் காரணமே வந்து எங்களுக்கு மேல் நீச்சவங்கள பார்க்க வேணும், எங்களுக்கு கீழ் நீக்கிறவங்கள பாருங்கள். மேல் நீக்கிறவங்கள பார்த்தோன்னாக்கா லைஃப்பில் லாஸ்ட் வரைக்குமே வந்து அதே மைண்ட் செட் தாய்க்கும் லைஃப்பில் சந்தோஷமே வராது. கீழ் நீக்கிறவங்கள பார்த்தோன்னாக்கா யாரோ வந்து ஏங்கி கொண்டிருக்கிற ஒரு லைஃப்பை நாங்கள் இன்றைக்கு நல்ல சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிக்கி அவங்கள விட நாங்கள் நல்லா ஆக்கி அப்படின்னு சொல்லி நினச்சக்கொள்ளே அதுவே போதும் லைஃப் லாங் வந்து ஹாப்பியாக வாழ்றதுக்கு. ஸோ இது வந்து தத்துவம் இல்லை, என்னால் தெரிஞ்ச நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஒன்று தான் அவங்களோட ஷேர் பண்ணேன். நிறைய பேரோட லைஃப் வந்து வேஸ்ட் ஆகிறதுக்கு காரணமே மற்றவங்கள பார்த்து அவங்க லைஃப்பை வந்து கம்பேர் பண்ணியது தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச குட்டி விஷயத்தை தான் நான் ஷேர் பண்ணேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டே எங்களுக்கு இப்படி தான் போனது. ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். நான் எல்லாம் குக் பண்ணி வச்சதாகிக்கட்டும் இந்த ஹாபியோட பர்த்டேக்கு நான் செஞ்ச குட்டி சர்ப்ரைஸ் ஆகிக்கட்டும் எல்லாமே வந்து எனக்கும் திருப்தியாக இருந்தேன், ஹாபியும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஸோ இந்த விலாக் உங்களோட ஷேர் பண்ணல எனக்கு ரொம்ப ஹாப்பியாகி. ஸோ ஹோப் நீங்களும் என்ஜாய் பண்ணிக்க நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. டோன்ட் forget to subscribe and click the button also to get new update. Inshallah, see you soon in my next new video. Until then, take care. Bye bye.